number of employees in the Indian Railways is about 10 lakhs. 10 lakhs அப்படின்றது எந்த சிஸ்டம்ல கொடுத்திருக்காங்க? lakh அப்படின்றது இந்தியன் சிஸ்டம்ல கொடுத்திருக்காங்க. So இந்தியன் சிஸ்டம்ல சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? 10 lakhs. 10 lakhs எப்படி எழுதுவோம்? 10 lakhs போட்டுட்டு இது 10 lakhsக்கு அப்புறம் என்ன வரும்? thousands வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? hundreds வரும். Clear? So this is ones, tens, hundreds, thousand, 10,000. இது lakhs, 10 lakhs. So this is Indian system. இப்போ international systemல எழுதும்போது international system. இதை நம்ம எப்படி group பண்ணுவோம்? 1 போட்டுட்டு எத்தனை zeros இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 zeros இருக்கு. So 1, 2, 3, 4, 5, 6 zeros இருக்கு. இதை நம்ம எப்படி group பண்ணுவோம்? 3, அப்புறம் இங்க ஒரு 3-ஆ group பண்ணுவோம். இது என்னது? ones, tens, hundreds, thousand, 10,000, அப்புறம் என்ன வரும்? 100,000, அதுக்கப்புறம் என்ன வரும்? மில்லியன். So international systemல இதுவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 million. Indian systemல 10 lakhs is equal to 10 lakhs is equal to 1 million in international system. Clear?